தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனல பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்கள அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. உங்கள நேசிக்கிறாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம், அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா, ஒரு சப்பாணியாக நடக்க முடியாத ஒரு ஒரு மனிதன் வந்து அங்க இருக்கிறான். அவன் வந்து தேவ ஆலயத்துல நாடுதோறும் அலங்கார வாசல்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த அலங்கார வாசல்ல ஆலயத்துல தேவ ஆலயத்துக்கு முன்பாக அவன வந்து கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. அவன் வந்து எப்பொழுதும் இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனா அவன பாருங்க, அவன் ஆலயத்து வாசல்ல தான் உட்கார்ந்திருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய வல்லமையை அங்க உணரவில்லை. அதுதான் வந்து ஒரு முக்கியமா நம்ம பார்க்க போறோம். நான் வாசிக்கிறேன். தேவ ஆலயத்துல 3 அதிகாரம் அப்போஸ்தலர் 3:3 இருந்து வாசிக்கிறேன். தேவ ஆலயத்துல பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்ப எல்லார்ட்டயுமே பிச்சை கேட்கறது போல, இப்ப பேதுரு, யோவான் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க. அவர்களையும் பார்த்து இவர்கள் என்ன செய்ய போறாங்க? அங்க தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து வந்து ஆண்டோட வார்த்தையை எடுத்து சொல்லப் போறாங்க. அவர்களையும் பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அப்ப பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, "என்னை நோக்கிப் பார்" என்றார்கள். அவன் அவர்களிடத்து எதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, "வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட" என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவன் எழும்பி நடக்க தொடங்கினான். அருமையானவர்களே, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. இன்னைக்கு அநேக பேர் வந்து தேவ ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய வல்லமை பற்றி உணரவில்லை. அவங்களோட எண்ணம்லாம் எப்ப பார்த்தாலும் வந்து நமக்கு காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, வந்து சொத்து கிடைக்குமா, நம்ம மேல பெரிய ஆளா ஆகலாமா, அந்த நோக்கத்துலதான் இருக்கிறாங்க தவிர வந்து அது கூட வந்து ஆண்டவர்னால கிடைக்கும்னு அவங்க நினைக்கல. தன்னுடைய ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, சபையில இருக்கிறாங்க, தன்னுடைய சுய முயற்சி, அற்பமான எண்ணங்கள். நான் சம்பாரிச்சாதான், நான் உழைச்சாதான், வந்து பாடுபட்டாதான், நான் இங்க போனாதான், இங்க போனாதான், அப்படி பார்த்தாதான், வேலை பார்த்தாதான் நான் சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் சுய நினைப்பு, சுய எண்ணங்கள். இவங்க இவங்க வந்து என்ன செய்யறாங்க? தன்னே வந்து என்ன செய்யறாங்க? தன்னோட ஆசீர்வாதங்களை கெடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அருமையானவர்களே, பாருங்க, இவன் வந்து என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எலும்பி நடன்னு சொன்ன பொழுது அவன் வந்து ஆண்டோட வல்லமை அவனுக்குள்ள இறங்கி அவனை நடக்க வச்சது. இவன் அவ்வளவு நாளுக்கெல்லாம் அங்க சபையில தான் இருக்கிறான். ஆண்டோட வல்லமை பற்றி உணரல. ஆண்டோட வார்த்தையை கேட்கும்போது அந்த வல்லமை என்னதுன்னு அந்த வந்து அந்த சுகமளிக்கிற வல்லமையை பற்றி கணிக்கல. இதே போலதான் இன்னைக்கு அநேக பேர் வந்து ஆசீர்வாதத்திலே வந்து இன்னைக்கு சப்பானியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, முன்னேற முடியல. வாழ்க்கையில சப்பானியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, முன்னேற முடியல. ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் வந்து சப்பானியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, முன்னேற முடியல. எல்லாமே வந்து என்ன செய்யற? ஆண்டோட வல்லமை உணராதபடி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒரு வார்த்தையிலே வந்து அவனை வந்து என்ன செய்து அவனை உணர வச்சது. அவன் வந்து அடுத்து பார்த்தாக்கா இந்த அதிகாரத்துல பார்த்தா அவன் வந்து என்ன செய்தான்? குதிச்சு துள்ளி குதிச்சு ஆடி வந்து துதிச்சுக்கிட்டு தேவ ஆலயத்துக்குள்ள போறான். பாருங்க, இது அவன் அவ்வளவு நாட்கள் அங்க இருக்கிறான். எல்லா டைம் பிச்சை கேட்டான். ஊழியக்காரங்களும் பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்படி வந்து ஆண்டவர் அறிந்த நீங்க யாருமே அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறவர். அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது. அவரால உங்களை உயர்த்த முடியும். பொருளாதாரத்தில உங்களை உயர்த்த முடியும். நீங்க படுத்திருக்கிற, கீழே இருந்து இருக்கிற, தாழ்ந்த நிலையில இருக்கிற, உங்களால கொஞ்சம் கூட எலும்பி நடக்க முடியாத, எலும்பி நிமிர்ந்து நிக்க முடியாத அந்த நிலையில இருக்கிற எல்லா விதத்திலையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நிமிர பண்ணுவாரு, உங்களை வந்து உயர்த்துவாரு. நீங்க எலும்பி நடக்க முடியும். யாருக்கு முன்பாக நிமிர்ந்தே நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டோட வல்லமை நீங்க அறிய வேண்டும். அதை நீங்க கவனிக்க வேண்டும். அதை ருசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் சொல்ல வேண்டும். அப்பதான் ஏசப்பாவோட வல்லமை உங்க மூலமாக கிரியை செய்யும். உங்களுக்குள்ள கடந்து வரும். உங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வரும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கடந்து வரும். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல ஆண்டவரோட வல்லமை கடந்து வரும். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரு. உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாரு. உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை உயர்த்துவாரு. நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பற்றி கேள்விப்படுறார்கள். நம்முடைய வல்லமை பற்றி இன்னும் உணரலப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை பற்றி நான் உணரலை ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவரே, அந்த பேதுரு ஆண்டவரே சொன்ன உடனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சப்பானி எழும்பி நடத்தானே, இன்னைக்கு அந்த சப்பானியை போல ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவித்திலையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொருளாதாரத்திலையும் ஆண்டவரே சுகப்படத்திலையும் ஆண்டவரே அப்பா எலும்ப முடியாதபடி ஆண்டவரே இன்னைக்கு அநேக பேர் உட்கார்ந்த நிலையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்ந்த நிலையில இருந்து கொண்டிருக்காருங்களப்பா. ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே நீங்க கையை பிடித்து தூக்கி விடுங்கப்பா, உயர்த்துங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.